அருகே எரிந்து அழுகிய நிலையில் வீட்டில் ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரசு பேருந்தில் பயணம் செய்த கலைமணி என்ற இளைஞர் திடீரென உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக காவல்துறையினர் செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே 150 வருட பழமையான ஆலமரம் மலைக்கு சாய்ந்து விழுந்துள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படாததால் பொதுமக்கள் அதற்கு வழிபாடு செய்து மரத்தை அகற்றினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை ஒருமையில் பேசி அவமரியாதையாக நடத்தும் அலுவலக ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நத்தம் அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சரக்கு வாகனம் மீது மோதிய விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நத்தம் அருகே ரேஷன் கடை ஊழியர் சாலை ஓரத்தில் உள்ள எச்சரிக்கை இரும்பு கம்பியில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இறந்தவரின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வனத்துறையினர் கள்ள துப்பாக்கி மற்றும் மான் வேட்டையாடுவதாக கூறி கட்டிட மேஸ்திரி மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் பாதிக்கப்பட்டவர் பென்னாகரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மகேந்திரமங்கலம் காவல் நிலையம் அருகில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறியும் கும்பலை மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வழக்கறிஞர் ஒருவர் மீது பொய்யாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நேசமணி நகர் காவல் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.